ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். நம்ம ஒரு தேவனுடைய தாசனை குறித்து பார்க்கலாம். 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதன் தாமஸ் பெக்கெட். இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் கர்த்தருக்குள்ளே அந்த குடும்பம் நடத்தினாங்க. தன்னுடைய மகனை படிக்க வச்சு ஆண்டவருக்குள்ள விசுவாசம் உள்ள மகனை நடத்தினால அவர் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது தேவனுடைய பணிக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு ஊழியக்காரராக மாறிட்டு இருக்கும்போது இவருக்கு இன்னொரு விஷயம், இவர் பிஸ்னஸில் இருந்தனால நல்ல செல்வாக்குள்ள மனிதர். அப்பொழுது இருந்த 2ஆம் ஹென்றி என்கிற ராஜா அவருக்கு நண்பர். அதனால் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அரசவையிலையும் உயர்ந்த பதவியெல்லாம் இவருக்கு போட்டு கொடுத்தாங்க. யாருக்கு? தாமஸ் பெக்கெட் கொடுத்தாங்க. அதனால் திருச்சபை நல்ல ஒரு அந்தஸ்தில் வரும்போது இப்பொழுது அரசன் திருச்சபையின் மீது கண் வைத்தான். திருச்சபையின் சட்டத்திட்டங்களை அவன் எடுத்தான். திருச்சபையினுடைய எல்லா விஷயங்களும் அவரு தலைப்பட ஆரம்பித்தார். இதனால் தாமஸ் பெக்கெட்க்கும் 2ஆம் ஹென்ரிக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமாம், ஏன்னா இவர் இங்கிலாந்து நாட்டுடைய ராஜா தான் ஹென்றி, 2ஆம் ஹென்றி. இவருக்கும் அவருக்கும் மிக விரோதமாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது திருச்சபை சொத்துக்கள் சட்டத்திட்டங்கள்லாம் அரசனுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லி இவர் பக்கத்தில் இருந்து நிறைய பேர் போராட ஆரம்பித்தோடனே இவரை கொண்டு போய் சிறையில் போட்டு நாடு கடத்திட்டாங்க. யாரை? தாமஸ் பெக்கெட்டை நண்பராக இருந்த ஹென்றி கொண்டு போய் 2ஆம் ஹென்றி நாடு கடத்திட்டார். அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலை தண்டனை அனுபவித்து மீண்டும் வந்தார். மீண்டும் ஆலயத்தின் காரியங்களில் அந்த ஹென்ரியுடைய தலையீடு அதிகமாக இருந்ததுனால அதை எதிர்த்தார். திருச்சபையினுடைய காரியத்தை மனிதர்கள், ராஜாக்கள் ஆளுகை செய்வது தவறு என்று சொல்லி அவைகளிலே தலையிடு தவறு என்று சொல்லி பேசினார். இப்படி பேசும்பொழுது அவன் மிகவும் கோபமடைந்தான். ஒரு நாள் அரசவையில் இந்த குருவை ஒழித்து கட்டுவதற்கு யாரும் இல்லையான கோபத்தோடு பேசின போது அங்கிருந்த ஒரு படைத்தலைவன் என்னோடு சில படை வீரர்களை கொண்டு சென்று இவர் ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அங்கே அவனுடைய தலையை துண்டித்து போட்டான். போர் வீரர்களால் தாக்கப்பட்டு ஆலயத்தில் அவர் ஒன்றும் எதிர் செய்யாமல் அப்படியே திருச்சபையினுடைய உரிமைக்காக போராடி தன் ஜீவனை கொடுத்தார். இரத்த சாட்சியாக மரித்தார் தாமஸ் பெக்கெட். இன்னைக்கு திருச்சபையின் மீது அரசும் வெளியே இருக்கிற மக்களும் உரிமை எடுக்க துடிக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையை, திருச்சபையின் உரிமைக்காக எப்பொழுதும் நிற்க வேண்டும். எல்லா காலகட்டத்திலும் இருக்கணும். அதில் நம்ம எந்த விதத்திலும் சோரப்படும், உயிரே போனாலும் சரி திருச்சபையின் உரிமைக்காக நாம் நிற்க வேண்டும். அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாமஸ் பெக்கெட்காக ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருடைய வம்சத்தாருக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபைக்காக பக்தி வைராக்கியமாய் நின்று திருச்சபை உரிமைகளுக்காக நின்றவராய் இருக்கிற அந்த தாமஸ் பெக்கெட்டுடைய ஆண்டவரே காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்களும் எங்கள் வாழ்நாட்களில் கர்த்தருக்கென்று சாட்சியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.